Hello friends, welcome to Colors Beauty TV. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட சருமத்துல உள்ள முகப்பருவால ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள் இது மாதிரியான சரும பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை எப்படி நல்லா க்ளோவிங்காவும் நல்லா அழகா வச்சுக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு சோப் ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போறேன். நம்ம எப்பயுமே பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பை வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா முதுகு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பொறியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோப்பை ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அதே சோப்பை வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால எப்போவுமே பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பை வந்து ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம செய்ய போகிற இந்த சோப் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பியர் சோப் எடுத்துருக்கிறேன். இது வந்து 98% வந்து கிளிசரின் சோப். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சோப் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஷியலே பண்ண வேண்டாம், பார்லருக்கும் போக வேண்டாம். ரெகுலராக நீங்கள் இந்த சோப்பை மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ இந்த சோப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி பியர் சோப் எடுத்துருக்கிறேன் இல்லையா, இந்த சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துட்டேன். அடுத்ததான் இந்த துருவின சோப் கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஆண்கள் இந்த ரெமடியை செய்ய போகிறீங்க அப்படின்னா கஸ்தூரி மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததான் நான் இது கூட ஒரு 10 துளசி இலைகளை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட ஒரு 10 வேப்பிலை எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கஸ்தூரி மஞ்சள், துளசி இலை, வேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட சருமத்தில் முகப்பரு பிரச்சனை, முகப்பருவால் ஏற்பட்ட தழும்புகள், கரும்புள்ளிகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி சோப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சோப் பேஸை வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறதுக்காக நான் கீழே ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த சில்வர் பாத்திரத்தை வைக்கிறேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் ரெடியானதும் உடனே ஊற்றுறதுக்காக நம்ம வந்து ஒரு பவுல் ரெடி பண்ணிக்கணும். இந்த பவுலில் நான் வந்து வாஸ்லின் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நாம் வந்து ஊற்றி வைக்கிற அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா பவுலில் வந்து ஒட்டாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். வாஸ்லின் அப்ளை பண்ண பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம சோப்பை வந்து மெல்ட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற பாத்திரத்தை நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வைக்கும்போது அந்த தண்ணீர் ஹீட் ஆக மேலே இருக்கிற சோப் வந்து நல்லா உருகிரும். நல்லா உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றின உடனே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்க அப்படின்னாலும் சோப்பு வந்து நல்லா செட் ஆயிரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் செய்யும்போது சோப் வந்து செட் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் பயப்பட வேணாம். மறுபடியும் ஹீட் பண்ணிங்கன்னா சோப் வந்து மறுபடியும் மெல்ட் ஆயிரும். இப்போ இந்த சோப்பை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சோப் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சோப் நம்ம செஞ்ச உடனே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். கையில் லைட்டாக வந்து தண்ணி தொட்டுட்டேன். இப்போ நான் இந்த சோப்பை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சோப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சோப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சோப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.